எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகணும்னா கட்டாயம் இ பாஸ் எடுத்தா தான் போக முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது. அந்த இ பாஸ் வந்து எவ்வளவு சுலபமா நம்ம ஒரு நிமிஷத்துல எடுக்கலாங்கிறத பத்தி அந்த வீடியோல போட போறேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலை முதல் டைம் பார்க்கறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உண்டான வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்க இ பாஸ் எவ்வளவு ஈஸியா எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன் இ பாஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டிஎன் இ பாஸ்ன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு நீலகிரிஸ் கொடைக்கானல்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதை நம்ம எங்கே போகிறீங்கன்னு அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதில் வந்து உங்களுக்கு பேர் கேட்கும். முதல்ல உங்களோட பேர், அடுத்து வந்து எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும். அதை செலக்ட் பண்ணிக்க. அடுத்த பாக்ஸ் உங்களோட வெஹிக்கிள் நம்பரை டைப் பண்ணுங்கள். நம்பரை டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போகிறீங்க அதை டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து உங்களோட வாகனத்தோட எந்த வருஷத்தோட வெஹிக்கிள் அதை டைப் பண்ணணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து காரா அப்படிங்கிறத அதை டைப் பண்ணிக்கங்க. எரிபொருள் எதுன்னு கேட்கும், அதையும் டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்கள் எப்போ உள்ளே வர்றீங்க, எப்போ வெளியில் போகிறீங்கிற டேட் கேட்கும், அதையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியான்னு கேட்கும், கண்ட்ரி, ஸ்டேட்டு, மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பின்கோட் நம்பர், இந்த மூணையும் வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தங்குமிடம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும். தெரிஞ்சுன்னு டெக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் புக் பண்ணலைன்னா புக் பண்ணாட்டி நார்மலாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அவ்வளோதான்.